ஹாய் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சிம்பிளான ப்ரான் ரோஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரானில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 வெங்காயத்தை தொலி உரிச்சிட்டு நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கிறேன். ஆக்சுவலாக இதில் நான் 1.5 தான் போட்டேன், பாதி எடுத்து வச்சுட்டேன். நிறையா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ப்ரான் கம்மின்றதுனால நான் 1.5 வெங்காயம் போட்டேன். அப்புறம் ஒரு பேன் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க ப்ரானை அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது டோட்டலாகவே ஒரு 7 to 8 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ஏன்னா அதுக்கு மேலே குக் ஆனால் லப்பர் மாதிரி ஆகிடும். தென் அதனால் என்ன பண்ணேன்னா 5 நிமிஷம் இந்த சைடும் அந்த சைடும் திருப்பி போட்டு ப்ரானை நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். மசாலாவும் இதில் கம்மி தான், சட்டிலாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரானை இப்போ எடுத்துகிட்டு அதே எண்ணெயிலேயே நம்ம எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணி 2 to 3 நிமிட்ஸ் நல்லா வணக்கி விட்டுட்டு அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் பபிள்ஸ் வரும்போது நம்ம ப்ரான் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே அலைக்கா தூக்கி இதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷங்க, 2லேருந்து 3 நிமிஷம் அவ்வளோதான். அதை நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா சுருண்டு தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி நல்லா சுருண்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாம்பார் ரைஸ் பண்ணியிருந்தேன். சாம்பார், சுரைக்காய் பொரியல் அண்ட் இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாம்பாருக்கு. என் ஹஸ்பண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்